ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி 2.1ல் 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக புதிய இணைகரத்தின் பரப்பளவு காணும். பாருங்கள், ஒரு இணைகரத்தோட நீளமும் உயரமும் நீளம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இணைகரம் இது வரைஞ்சிக்கோங்க. இது வரைஞ்சிங்கன்னா அது வந்து உயரம் பார்த்திங்கன்னா 12னா உயரம் இது வரும் 12 சென்டிமீட்டர் இது மொத்தமாக. அதுக்கப்புறம் நீளம் பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர். அப்போ இது 18 சென்டிமீட்டருன்னு வரும். அப்போது அது பாதியாக பிரிக்கிறாங்க, 4 சமமான இணைகரங்கள். அப்போ 4 சமமாக இணைகரம் வரைஞ்சிடுமா, நடுவில் பிரிச்சிடணும். அப்போ இந்த மையப்புள்ளியிலேருந்து பாதியாக பிரிச்சுட்டோம். அப்போ இது ஒரு சிறிய இணைகரத்தின் பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுக்கப்பட்ட இணைகரத்தின் உயரம் எவ்வளோ, ஹெச் எவ்வளோ, 12 சென்டிமீட்டர். அப்போது இது புதியனா இதில் பாதி. அப்போ பாதினா 2ஆல் வகுத்திடணும். அப்போ புதிய இணைகரத்தின் உயரம் 12 2ஆல் வகுத்து 1 2 2 6 2 12. அப்போ என்ன வருது, 6 சென்டிமீட்டர். அப்போது நம்ம புதிய உயரம்னா அப்போது இதுலேருந்து இது பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். இது குறிச்சிக்கோங்க, புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் நம்ம நீளம் கண்டுபிடிங்கன்னா, அப்போது கொடுக்கப்பட்ட இணைகரத்தின் இதில் நீளம்னு சொல்லியிருக்கோம், நீளத்தை தான் அடிப்பக்கமாக குறிச்சிருக்கோம். அப்போது அடிப்பக்கம் வந்து இது பீன்னு குறிப்போம். என்னது, 18 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுவும் நம்ம 2ஆல் வகுக்கணும். அப்போ புதிய இணைகரத்தின் அடிப்பக்கம் b = 18/2 1 2 2 9 2 18. அப்போ என்ன வருது, 9 சென்டிமீட்டர். அப்போது அடிப்பக்கம் நம்ம உயரம் தெரிஞ்சிச்சு. அப்போது இது அடிப்பக்கம்னா இது ஒரு பக்கத்தோட, அப்போ இது பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர். இதுக்கு தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா, இது அடிப்பக்கம் இது b, இது உயரம் h. therefore புதிய இணைகரத்தின் பரப்பளவு = b பெருக்கல் h சதுர அளவுகள். அப்போ b என்னது 9 பெருக்கல் h என்னது 6. அப்போது சதுர அளவுகள்லாம் சென்டிமீட்டர். அப்போது 9 6 54 சதுர சென்டிமீட்டர். அப்போது இது பரப்பளவு பார்த்திங்கன்னா 54 சதுர சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், இது 4வது ஆன்சர்.